ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்இடி பல்ப் தான் ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஹவு டு ரிப்பேர் இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து இந்த எல்இடி பல்ப் ரிப்பேர் பண்ணது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் இன்னொன்று இருக்குது, என்எஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் டிஐஒய். அதில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க் வந்து வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். இதுலேயும் சப்ஸ்கிரைப் இருப்பீங்க. புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், டச் பண்ணி போய்ட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இது எப்படி ரிப்பேர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட என்எஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் டிஐஒய்லையும் வந்து அந்த சேனல்லையும் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த சேனல்லையும் வந்து இந்த மாதிரி எல்இடி பல்ப் ரிப்பேர் வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் எங்கே கிடைக்கும், எல்இடி போர்டு எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய டவுட் கேட்குறாங்க. அதுக்கான டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ண காரணம், எங்கள் வீட்டில் முதல்ல பல்ப் இல்லை, எரியல. ஒரு 2-3 பல்ப் எரியாமல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பைரி ஆனது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2019 வாங்கினது, 2020 எக்ஸ்பைரி. 2022 வந்து போச்சு. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அதை இவ்வளோ நாள் அங்கே எரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, நான் இதுக்கு எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இருக்கும். அங்கே வந்து எரிஞ்சுது. அதுக்கப்புறம் எரியல. அவங்க வந்து வேறு பல்ப் மாற்றிட்டாங்க. இதை வந்து தூக்கி ஸ்கிராப்பில் தான் போடுவாங்க. ஸ்கிராப்பில் போடாமல் நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா, நான் வந்து எடுத்துன்னு வந்துட்டேன். நான் எடுத்துன்னு வந்தால் நமக்கு என்ன பயன் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இதை சிம்பிளாக வந்து சீர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து 2 பல்ப் கிடைச்சிருந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பல்ப்பு கண்டிப்பாக ரெடி பண்ணுறோம். இதுலேருந்து 2ல் 1 வந்து ரெடி பண்ணுறோம். நமக்கு வந்து 90 ரூபா பார்த்தீங்கன்னா மிச்சமாகிடும். குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் ஆகுது நமக்கு வந்து இது வந்து பலனை கொடுக்கும். ஓகேங்களா, அதனால தான் வந்து எடுத்து வந்து ரெடி பண்ணுறேன். சரி, நம்ம ரெடி பண்ணுறதோட நம்ம வீடியோஸை போட்டோம்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த பல்ப் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிவிட்டு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ. சரி, இதை எடுத்துக்கிறேங்களேன். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 2019 வாங்கினது இவ்வளோ நாள் எரிஞ்சிருக்கு. அதனால் வந்து இதை முதல்ல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து பல்ப் ஹோல்டரில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி இது என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இதனுடைய ரெஸ்பான்ஸ் என்னென்னு இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் போகும். ஓகேங்களா, இதனுடைய ப்ரொடக்ஷன் சர்க்யூட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, சிக்னல் போகும்போது வோல்டேஜ் அப்நார்மலாக இருக்கும்போது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப 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 கம்மியான காம்பனன்ட்ஸ் தான் இதில் இருக்கே. பார்த்தீங்கன்னா இதை ரிப்பேர் பண்ணது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு வேலை. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பவர் ஆஃப் பண்ணிடுறேன். சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஓகேங்களா, இப்போது நம்ம இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி நம்ம திருவணும்னா ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அது வருங்க, இந்த ஒயிட் கலரில் இந்த க்ளூ போட்டு நல்லா பேக் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் வராது. நம்ம லைட்டாக தட்டிக்கிட்டி இதை ஓப்பன் பண்ணணும். சிலது வந்து உடச்சிட்டு வரும். இல்லை செம்ம டைட்டாக இருக்குது, கொஞ்சம் கேப் கிடச்சிருக்கு. அந்த கேப்பில் விட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கான் மாதிரி வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு. இது சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக போட்டிருப்பாங்க, அது ஈஸியாக வந்துடும். இது மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரிப்பாக போட்டிருந்தாங்கன்னா கஷ்டம் தான். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா திறந்தாச்சு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜ் தான் செக் பண்ணணும் முதல்ல. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். எவ்வளோ வோல்ட் வரும், 70 வோல்ட்டுக்கிட்ட 70 வோல்ட்டுக்கிட்ட நமக்கு வந்து வரும் அதில். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இந்த எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணிடுவோம். எல்இடி வந்து லைட்டாக க்ளோ ஆகுது, உங்களுக்கு தெரியும். எப்படி செக் பண்ணுறது, நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மல்டிமீட்டர் பற்றி கொஞ்சம் வீடியோஸ் போடுங்கண்ணே. மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒரு 2-3 ஃபங்க்ஷன் தான். நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு என்ன தேவைப்படுன்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா டிசி 1000ல் வச்சுக்கணும். மல்டிமீட்டர் எப்பயுமே வேல்யூ அதிகமாக வச்சு செக் பண்ணுறது தப்பே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து மல்டிமீட்டரு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் மல்டிமீட்டர் நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் வந்து செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருது, இதில் வந்து அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. $133. ஓகேங்களா, இது வந்து அன்லோடில். ஓகேங்களா, அன்லோடில் வருது. லோடிங்கில் இந்த மாதிரி வரக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து ஏதோ ஃபால்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மெயினாக. இப்போ நம்ம வந்து எல்இடி தான் செக் பண்ணி ஆகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்,
நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது வந்து டீசால்ட்ரிங் பண்ணி இந்த ஒயரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எது பண்ணட்டாலும் பவர் ஆஃப் பண்ணி தான் செய்யணும். கேர்ஃபுல்லாக செய்யுங்க. நான் இதுலேருந்து ஒரு லைனை வந்து கைட்டு விட்டுறேன். ஏன்னா நமக்கு லோடில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப் நார்மலாக தான் காட்டும். இப்போ நம்ம லோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயரை வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ ஒரு ஒயர் வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஃப்ளக் பண்ணி நான் வந்து வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நூற்றி 36 ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டும் இப்பையும் ஒரே வோல்டேஜ் தான் மெயின்டைன் ஆகுது. ஒரே வோல்டேஜ் மெயின்டைன் ஆகுதுன்னும் போது நமக்கு வந்து வோல்டேஜ் உள்ளே இருந்து ஒரே மாதிரி தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்ப்லேருந்து வோல்டேஜ் குறையுதுன்னும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கெப்பாசிட்டர் வீக் இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வீக் இருக்கும், லைஸ் ஃபால்ட் இருக்கும். ஓகேங்களா, 2 ஃபால்ட் இருக்கும். வோல்டேஜ் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகுதுன்னும் போது நமக்கு வந்து எல்இடி போர்டில் தான் பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உள்ளேருந்து எது பண்ண போகிறதா இந்த எல்இடி போர்டை மட்டும் மாற்ற போகிறேன். செக் பண்ணி பார்த்துடலாம். எல்இடி வந்து ஏதோ ஒரு ஃபெயில் இருக்குது. எந்த எல்இடின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து டீசால்ட்ரிங் பண்ண ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணிடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதே இடத்துல வந்து அதை வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம செக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ வந்து எல்இடி போர்டு ஃபால்ட் இருக்குது. ஓகேங்களா, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த எல்இடி எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த அது வந்து எந்த எல்இடின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம். பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு வந்து டவுட் இருக்கிற எல்இடி வந்து கரெக்டாக நான் வந்து ஷார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி சேஃப்டியாக ஒயர் எடுத்து வச்சுங்க. இல்லை இந்த மாதிரி ஆஃப் ஆகாமல் எரியும். அப்பயே நீங்கள் அதிலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து ஷார்ட் இருக்குது. அதாவது L4 இந்த எல்இடி தான் வந்து இந்த L4 எல்இடி தான் வந்து ஷார்ட். இப்போ நான் இது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதாவது டிரைவர் போர்டில் ஃபெயிலியர்னாலே நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இப்போ இந்த L4ன்றது வந்து டேமேஜ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்இடியை மாற்றிடணும். மாற்றினோம்னா நமக்கு வந்து நல்ல லைஃப் வரும். அப்படி சப்போஸ் நம்ம மாற்றலை அப்படின்ற பட்சம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து கணக்கு பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா 70 வோல்ட்னு வச்சிங்களேன். ஒரு பல்ப் வந்து கணக்கு பண்ணல. 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் இது போட்டிருக்குங்களா, மொத்தம் 10 எல்இடி இருக்குது. ஓகே, 10 இது 1 11 இருக்குங்களா. ஆமாம், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11 எல்இடி இருக்குது. 11 எல்இடியை 11 வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 63 65லேருந்து ஒரு 70 வோல்ட்டுக்குள்ளே வரும்னு வச்சுங்களேன். இவ்வளோ தான் இதனுடைய வோல்டேஜ் அவுட்புட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா 13 30 6 வோல்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் இருக்கும் ஒரு எல்இடி. ஓகேங்களா, 5 வோல்ட்லேருந்து 6 வோல்ட் வரைக்கும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எல்இடி ரிமூவ் பண்ணும்போது அடுத்த எல்இடி வந்து அந்த வோல்டேஜ் போய் அந்த எல்இடி வந்து டேமேஜ் ஆகுதுன்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த 4வது எல்இடி வந்து நான் டேமேஜ்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த எல்இடி வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி டெஸ்டர் எடுத்து வச்சுக்கலாம். சரி, இதை விட உங்களுக்கு இன்னும் ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம வந்து பவர் லைன் வந்து 2 சால்ட்ரிங் இருக்கு இல்லைங்களா, ஃபேஸ் நியூட்ரல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேங்களா, அது ரெண்டுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிமூவ் பண்ணிச்சு. இதில் இருக்கிற இந்த டிரைவர் போர்டு பாருங்கள். இந்த எல்இடி போர்டு மட்டும் அவுத்துக்கிறேன். 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் அவுத்துக்கோங்க. நான் வந்து எல்இடி எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்துருப்பீங்க. பார்க்காத நண்பர்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய NS எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, கொஞ்சம் ஒரு எல்இடி
ஒயர் ஒன்று டீசால்ட்ரிங் ஆகாமல் இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து எல்இடியை மாற்ற போகிறோம். ஓகேங்களா? எப்படி மாற்ற போகிறோன்றத நான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய கேஸ் அடுப்பில் தான் மாற்றுவேன். எப்படி மாற்றுறன்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எல்இடி தேவை. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 11 எல்இடி கொடுத்துறாங்க. இதே வாட்ஸ் தான் இருக்கணும். நம்ம வாட்ஸ் கம்மியாக போட்டோம்னா செட் ஆகாது. ஆக்சுவலாக போடலாம், மறுபடியும் நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்காது. பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எல்இடி வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எல்இடி இருந்து 11 எல்இடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம இதை வந்து இதுலேருந்து ஒரு எல்இடி எடுத்து நம்ம இந்த நான் L4 எல்இடி எடுத்துகிட்டு மாற்றிடலாம். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அடுப்புக்கு போகலாம். சிலிண்டருக்கு போனோம். சிலிண்டரை பற்ற வச்சு தான் நம்ம அதை பண்ண முடியும். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டேன். நம்ம வந்து இதில் வந்து L4 தான் மாற்ற போகிறோம். இதில் வந்து பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்இடி எடுக்கும்போது அதே மாதிரி நம்ம எடுக்கிற மாதிரியே நம்ம எல்இடியை உள்ளே வைக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்இடியில் நான் வந்து ஒரு மார்க் வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? எது எந்த பக்கம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது டாப்பில், ஓகேங்களா, இந்த டாப்பில் ஒரு எல்இடியில் மார்க் வச்சுக்கினேன். ஓகேங்களா? இப்போது நம்ம இது எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் அதையும் வந்து வைக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக இருந்தால் தான் எல்இடி வந்து எரியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த கட்டிங் பிளேரில் பிடிச்சி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு கார்னராக பிடிச்சிட்டு ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது, லைட்டாக அது பாருங்கள், அது மேலே டாப்பில் வைக்கணும். அனல் அடிக்குன்னு சொல்லிட்டு நான் மேலே வச்சுருக்கேன் கேமராவை. கொஞ்சம் இந்த மாதிரி ஹைட்டில் பிடிச்சிங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 2 செகண்ட்லேருந்து ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா ஈஸியாக வந்துடும். ஷேக் பண்ணக்கூடாது. ஷேக் பண்ணால் மற்றது எல்லாமே வந்து இடம் மாறிடும் எல்இடிலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஹைட்டில் தான் வச்சுருக்கேன். வச்சிங்கன்னா அப்படியே நம்ம வந்து காட்டுறோம். அப்படியே கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சிங்களா, வந்துடுச்சுங்களா? இப்போ நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த எல்இடி அப்படியே வந்து திருப்பி பார்க்குறேன். திருப்பி பார்த்தோம்னா பாட்டமில் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எடுத்த எல்இடி இது பாருங்கள், நான் வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகேங்களா? இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெருசாக இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கரெக்டாக நம்ம அதே மாதிரி அடுத்த எல்இடி எடுத்துகிட்டு நம்ம அதே மாதிரி வைக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேருந்து ஒரு எல்இடி வந்து எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் எல்இடி எடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தாலே இந்த எல்இடி நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போதே வந்து அந்த கிளாரிட்டி வந்து தெரியும். எல்இடியில் கருப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம ஒரு எல்இடி மாற்றி போட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். அதனால தான் நம்ம இதை மாற்றுறது. நம்ம அப்படியே போட்டோம்னா அடுத்தடுத்த எல்இடி வந்து அது வீணாக்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா சாரி, ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி எடுத்துட்டேன். ஃபோக்கஸிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது, கோச்சிக்காதீங்க. கீழே அனல் அடிக்கிறதுல அது மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது, இங்கே வந்து நெகட்டிவ் இருக்குது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது வந்து நான் அங்கே காட்டுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பெருசும் சின்னதமாக இருக்கும். இப்போது இது எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம இது மாதிரி வச்சு அப்படியே இப்படி வச்சு இப்படி எடுத்துக்கணும். கையில் பிடிச்சிட்டு திருப்பி பார்த்தோம்னா தெரியும் பாசிட்டிவ் நெகட்டிவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா போர்டுலேயும் வந்து அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த போர்டுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பக்கம் ப்ளஸ் ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும். நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு கிட்ட க்ளோஸ்அப்பில், அங்கே காட்டினா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த எல்இடி வந்து அந்த அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுறேன். நம்ம அந்த இடத்துல வச்சாலே போதும், அது அப்படியே அந்த லிட்டு வந்து பிடிச்சிக்கும். ஓகே, இப்போ வந்து நான் எல்இடி வந்து மாற்றியாச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து மாற்றிட்டு வந்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறேன்.
பாருங்கள் இந்த L4 எல்இடி தான் நம்ம வந்து மாற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த L4ன்னு இருக்குங்களா, இந்த எல்இடி தான் வந்து மாற்றிட்டோம். மாற்றி வச்சு என்னென்னா இப்போ இந்த இதில் காட்டினால கொஞ்சம் பொலன்னு இது கொட்டுது. இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த பெயிண்டிங் இதுதான் அது கொட்டுது. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ இது வந்து ஓர வச்சிடலாம். இப்போ நான் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இல்லைங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் எல்இடி மாற்றும் போது நம்ம வந்து நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா, எல்இடி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி எடுத்த இடத்துல பாருங்கள், ஒரு பக்கம் அகலமாகவும் சால்ரிங்கு, ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும். ஓகேங்களா, எடுத்த இடத்துல. அதே மாதிரி இந்த எல்இடிலையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த எல்இடிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சால்ரிங் பெருசாகவும் ஒரு பக்கம் சால்ரிங் சின்னதாகவும் இருக்கும். இந்த எல்இடி எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்இடி எடுத்த உடனே திருப்பி பார்க்கணும். இப்போ நான் இது இங்கே வந்து மாற்ற போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து பெருசாக இருக்குது, பெரிய சால்ரிங் எந்த பக்கம் இருக்குது, சின்ன சால்ரிங் எந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் பெரிய சால்ரிங் எங்கே இருக்குது, சின்ன சால்ரிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக வைக்கணும். வச்ச மாதிரி தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக போனால் தான் இந்த எல்இடி எரியும் போது சீரியஸில் இது ஒர்க் பண்ணும். ஓகேங்களா, இல்லைனா வந்து எரியாது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து எல்இடி மாற்றிட்டோம். ரொம்ப நம்ம பேச தேவையில்ல. இதை வந்து நம்ம வந்து போர்டில் வந்து பல்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஓகே சக்ஸஸாக இல்லையான்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதாவது நம்ம எடுத்த இடத்துல சேம் பிளேஸில் வைக்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸில் வச்சுட்டு என்னுடைய ஸ்க்ரூ வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா, வந்து நம்ம வந்து இதை ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து இதில் வந்து தெரியல. இங்கே போர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் இந்த பக்கம் மைனஸ் இந்த பக்கம்னு சொல்லிட்டு. இதில் வந்து தெரியல. சரி, நமக்கு வந்து இதை அப்படியே வச்சு பற்ற வச்சு பார்த்துருவோம். பற்ற வச்சுட்டாலும் நமக்கு தெரிஞ்சிடும். சரி, எரியுது எரியலன்றத நம்ம மறுபடியும் வேணால் கூட லைன் மாற்றிக்கலாம். நான் வந்து இந்த நெகட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு பற்ற வச்சிடுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுத்தா தான் இது வந்து எரியும், இல்லைன்னா இதுவும் எரியாது. இப்போது வந்து நம்ம ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். ப்ளக் பண்ணியாச்சு. பல்ப் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சுவிட்சை போட்டுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பல்ப் வந்து பக்காவாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, நான் எதுவுமே பண்ணல. வோல்டேஜ் செக் பண்ணேன். செக் பண்ணிவிட்டு வோல்டேஜ் அப்நார்மலாக இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிக்கு போகக்கூடிய சிக்னல் சப்ளை வந்து சரியில்லை. சிக்னல் வந்து சரியில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியை சேஃப் பண்ணுறதுக்கு, சேஃப்னா பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக இதுக்கு வந்து ஒரு சர்க்யூட், ஒரு ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்யூட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, போயிட்டு வோல்டேஜை வந்து அப்நார்மலாக பண்ணிவிடும். அந்த வோல்டேஜை வந்து எரிய விடாது. இந்த பல்ப் ஏதாவது ஒன்று போயிடுச்சுனாலும் எரிய விடாது. இப்போது நம்ம அதை வந்து செக் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணி விட்டுடலாம். ஷார்ட் பண்ணோம்னா இந்த வோல்டேஜ் வந்து இந்த பல்புக்கு வந்து இதுவும் டேமேஜ் வைக்கிறோம், இந்த வோல்டேஜ் வந்து இதுக்கு வந்து இதை டேமேஜ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த பல்பை மாற்றிட்டோம் இல்லைங்களா, அந்த எல்இடி வந்து மாற்றிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த் கண்டிப்பாக எனக்கு வந்து நல்லா பலனை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்டு, அப்படி எந்த ஒரு இதுவும் இல்லை. புது பல்ப் எரிய மாதிரி எரியுது. எனக்கு வந்து இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு வந்து இது உழைக்கும். ஒரு எல்இடியை வந்து ரிப்பேர் பண்ணுறது மிகப்பெரிய பெரிய வேலையே கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் இந்த மாதிரி எல்இடி மாற்றாமல் ஹீட் பண்ணாமல் ஒரு சிம்பிளான ஐடியா சொல்லுங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ அதை மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் என்ன எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிஐஒய். ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க் போடக்கூடிய சேனல். இன்னொன்று அதையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.